ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ராஜா குருசாமி டைரக்ஷன்ல ஹென்றி மியூசிக்ல 2023 வெளியான படம் தான் காடைப்புறா கலைக்குழு. இந்த படத்துல வந்து முனிஷ்காந்த், காளி வெங்கட், மைன் கோபின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். காடைப்புறா கலைக்குழு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கலை குடும்பம். அந்த குடும்பத்துல வந்து மூத்தவரா இருக்கக்கூடிய முனிஷ்காந்த், அவருக்கு வந்து மேரேஜ் நடந்திருக்காது. அவருக்கு வந்து 15+ ஆயிருக்கும். ஏன்னா அந்த ஏரியாவிலேயே அவர் ஒருத்தர் மன இறக்கமா இருக்கிறவரு. அவர் யாரை பார்த்தாலும் ரொம்ப மன உருக்கமா நடந்துக்கக்கூடிய ஆளு, அதாவது பாவம் புண்ணியம் பாக்குற ஆளு. அந்த மாதிரி ஒரு இயல்பான கேரக்டர் தான் நம்ம முனிஷ்காந்த். அவர் மூலியமா அவருக்கு வந்து துணையா இருக்கிற வந்து காளி வெங்கட்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு 7 பேர் கொண்ட குரூப். அந்த குரூப்ல சேர்ந்தவங்களுக்கு கிராமமா போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அதுல வர வருமானத்துல யாருக்கு உதவ முடியுமோ எல்லாத்துக்கும் உதவுவாரு. அவருடைய எய்மே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கி அதை லேண்ட் போட்டு கலைக்குழுவுல ஆட்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அதன் மூலியமா உலகத்துக்கு இந்த கலை அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த நடன பயிற்சி, பாட்டு பயிற்சி, கலை உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. அதன் மூலியமா சிறுக பணம் சேர்த்திட்டு இருப்பாரு. அந்த பணமும் ஒரு டைம்ல வந்து அவருக்கு வந்து வேறொரு வகையில செலவு வந்துடும். அப்புறம் அந்த கனவு நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கதை போயிட்டு இருக்கும். பின்னாடி வந்து இவருக்கு வந்து 50+ ஆயிட்டதுனால இவருக்கு மேரேஜ் ஆகாது. இவர் பொண்ணு பார்த்துட்டே இருப்பாரு. பாக்குற பொண்ணெல்லாம் இவர் வந்து செட் ஆகாது. அது மேரேஜ் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கதை போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். அவங்க 2 பேத்துக்குள்ள யார் வந்து எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்துல சோதனை வரும்போது, ஒரு பக்கம் ஒரு உண்மையா சார்ந்து இவர் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா அந்த எம்எல்ஏ ஜெயிச்சிருவாரு. அதனால தோந்த எம்எல்ஏ வந்து இவரை பழி வாங்கணும்னு நினைப்பாரு. அந்த பழிவாங்கல் இவர் எப்படி தப்பிச்சாருன்னு சொல்லிட்டு இந்த பட நெடுகளும் ஒரு தோல்ல தூக்கி சுமந்த ஒரு இந்த கதையை முனிஷ்காந்த் தான் பண்ணிருப்பாரு. அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு எமோஷனலான ஸ்டோரி இது. காமெடிக்கு காமெடி, எமோஷனலுக்கு எமோஷனல். இந்த படத்துல பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கும்படி இருந்தா கூட அது உள்ள வேகத்தோட தான். ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எல்லாருமே பர்ஃபெக்டா நடிச்சிருப்பாங்க. குறிப்பா காளி வெங்கட் கூடவே இருந்து கடைசி வரலும் சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்சிருக்காரு. செம சூப்பரா இருந்துச்சு அந்த சீன்ல எல்லாம், அவங்க 2 பேத்துக்குள்ள காம்பினேஷன் எல்லாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாட்டையடியா வரக்கூடிய அவருடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஹீரோவா வரக்கூடிய அந்த பையன் அந்த சூப்பரா நடிச்சிருந்தாரு. அப்புறம் என்னன்னா, இந்த படத்துல எல்லாருமே ஓரளவுக்கு பேசும்படியே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேரடியான ஒரு கதையா சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஒரு காமெடி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கலைக்குழு அப்படின்னா ஒரு விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டதுதான். அதுலயே கொஞ்சம் காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா கிரிப்பா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். படத்தை வந்து 2.25 மணி நேரத்து பக்கமா ஓட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒருத்தான படம் கதை இதுல இல்ல. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்பா கட் பண்ணி கொஞ்சம் காமெடி இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்திருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம்னே நம்ம சொல்லிருக்கலாம். ஆனா இருந்தாலும் இந்த படம் ரொம்ப மோசமான படமும் கிடையாது. காடைப்புறா கலைக்குழு வந்து கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கதை தான் அது. ஹென்றி மியூசிக்ல இந்த படத்துல மியூசிக் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கலைக்குழு பத்தி பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அவங்க என்ன பண்ணிருக்கணும். மியூசிக் அதுக்கு அந்த மாதிரி போட்டுருக்காங்க, பரவாயில்லதான். ஆனா இருந்தாலும் அந்த கலைக்குழு அந்த விழாக்களை போய் ஆடுறதெல்லாம் இன்னும் டீட்டெயிலா சொல்லிருக்கணும். அதுக்குள்ள எத்தனை ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க இன்னும் காட்டியிருக்கணும். அதுல வர பெண்களுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா டீட்டெயிலா கூட காட்டியிருக்கலாம். அப்புறம் எல்லாமே இந்த படத்துல பர்ஃபெக்டா தான் இருக்குது. ஓரளவுக்கு நீங்க வந்து குடும்பத்தோட உட்காந்து ஒரு டைம் நீங்க என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். அதுக்கு உண்டான ஒருத்தான படம் தான் இது. காடைப்புறா கலைக்குழு வந்து ஓஹோ அப்படின்ட்டு இல்லைன்றாலும் மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மலான ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்தை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். முனிஷ்காந்த் நடிப்பு வந்து இந்த படத்துல சிறப்பா இருக்குது. அந்த அம்மாவும் வரக்கூடிய அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. அந்த அம்மா வந்து ஒரு கட்டத்துல வந்து இறந்துருவாங்க. அப்ப அழுகக்கூடிய அந்த சீன் வந்து உண்மையிலே நல்லா துணிஞ்சி அந்த சீன்ல நம்ம வந்து நம்மளுக்கே கண்ணீர் வர மாதிரி பண்ணிருப்பாரு முனிஷ்காந்த். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு நடிப்பை காட்டியிருப்பாரு அவரு. அது போலதான் ஒவ்வொரு சீன்லயும் அவருடைய நடிப்பு இயல்பா இருக்கும். அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். காடைப்புறா கலைக்குழு வந்து எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு அருமையான படம். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. இந்த விமர்சனம் பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.